5 வருஷம் 10 வருஷம் என்னால வெயிட் பண்ண முடியாது. இப்ப பணத்தை போட்டோமா ஒரு 4-5 மாசத்துல ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் எனக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு நல்ல பிளான் வேணும்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க கமெண்ட் செக்ஷன்ல. அதுக்காகவே இன்னைக்கு குறுகிய காலத்திற்கான சிறந்த முதலீடு என்ன முதலீடு அதை பத்தி தான் நான் சொல்ல போறேன். அண்ட் இந்த ஒரு பிளான்ல பிக்ஸ்டான ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் உங்களுக்கு கொடுக்க போறாங்க. அது எவ்வளவு வட்டி கொடுக்குறாங்க, அண்ட் இந்த திட்டத்தில் நம்ம பணத்தை போடுறது மூலமா அது பாதுகாப்பா இருக்குமா, யாரெல்லாம் அந்த திட்டத்தில் முதலீடு பண்ணலாம், எவ்வளவு வருஷம் அதுல போடணும், எவ்வளவு மேக்சிமம் வருஷம் அதுல இருக்கும், அண்ட் எவ்வளவு தூரம் நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற பல விஷயங்கள் இந்த ஒரே வீடியோல தெளிவா நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்க. வெல்கம் டு பாஸ் வாலா. நான் உங்க யுவராணி. கார்ப்பரேட் பாண்ட்ஸ். இது என்ன கார்ப்பரேட் பாண்ட்ஸ்? பாண்ட்ஸ்னா தெரியும் பத்திரம், அது என்ன கார்ப்பரேட் பாண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்க மனசுல இப்போ எழுதிருக்கிறத பார்த்ததுமே தோணிருக்கும். ஸோ இந்த கார்ப்பரேட் பாண்ட்ஸ் அப்படிங்கிறதுனா அந்த கார்ப்பரேட் கம்பெனிஸ் அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு பணம் வேணும்னா நம்ம பேங்க்ல போய் கடன் கேட்கிறோமா, பேங்க்காரவங்க நமக்கு கடன் கொடுப்பாங்க. அப்படி இங்க ப்ராசஸ் பண்றேன், இங்க நம்ம இருக்கோம். இப்போ நமக்கு கடன் வேணும் அப்படின்னு பார்க்கும்போது இங்க பேங்க் இருக்காங்க. ஓகே, இவங்க பேங்க், இவங்க என்ன பண்ணுவாங்க, நமக்கு கடன் கொடுப்பாங்க. கரெக்டா? இது ரெகுலரா எப்போ நடந்துட்டு இருக்கிற மாதிரி தான். ஸோ நமக்கு கடன் கொடுக்குறாங்க, ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ஒரு வட்டியா நமக்கு போட்டு கொடுப்பாங்க. இந்த கார்ப்பரேட் பாண்ட்ஸ்ன்றது என்னன்னா, கம்பெனிஸ் இருக்காங்களே, இப்போ இவங்க கம்பெனின்னு வச்சுக்கலாம், இது ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி சப்போஸ் ஏதாவது ஒன்று பெருசா வளரணும்னு ஆசைப்படுது, ஏதாவது ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க கையில போதுமான அளவு பணம் இல்லாத பட்சத்துல நம்ம கிட்ட இருந்து பணம் கேட்பாங்க. நம்ம கடன் கொடுக்குறோம், அதுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் நமக்கு இவங்க கொடுப்பாங்க. இதுதான் கார்ப்பரேட் பாண்ட்ஸ் நமக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ என்ன பண்றாங்கன்றதை நான் மறுபடியும் சொல்றேன். இப்போ கம்பெனி இங்க இருக்கு, இங்க நம்ம இருக்கோம். கம்பெனிக்கு பணம் தேவை, நம்ம அந்த கம்பெனிக்கான பணத்தை கொடுக்குறோம். அதுக்கான ஒரு குறைஞ்சபட்சமோ ஒரு குறிப்பிட்ட வட்டியோ அவங்க நமக்கு கொடுப்பாங்க. ஸோ இப்படிதான் நமக்கான ஒரு ப்ராஃபிட் இந்த கார்ப்பரேட் பாண்ட்ஸ்ல நடக்க போகுது. ஸோ கார்ப்பரேட் பாண்ட்ஸ்ல பல பேருக்கு பல ஒரு சந்தேகங்கள் இருக்கும். ஒரு 3 விதமான சந்தேகங்கள் இருக்கு. அதெல்லாம் என்னன்றதை நான் இப்போ சொல்லிடுறேன். அது சரியா தப்பா அப்படிங்கிறதுக்கான ஒரு விடையும் நான் கொடுக்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட், பாண்ட்ஸ் ஆர் ஒன்லி ஃபார் லாங் டேர்ம். இந்த பத்திரத்துலலாம் நீங்க போடுறீங்க அப்படின்னா அது குறைஞ்ச காலத்துக்குலாம் முடியாது, அது ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஒரு நீண்ட கால முதலீடாக தான் இருக்கும் அப்படின்னு பல பேர் சொல்றதை நானே கேள்விப்படுறேன். அப்படி கிடையாதுங்க. 4 மாசத்துல இருந்து கூட ஆரம்பிக்கல, 4 மாசம் 8 மாசம் 1 வருஷம் 2 வருஷம். ஸோ இந்த மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ ஷார்ட் டேர்ம் பீரியட்ல நீங்க பணத்தை முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் பாண்ட் ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனா இருக்கும். ரெண்டாவது, ஆன்லைன் பாண்ட்ஸ் ஆர் நாட் சேஃப். ஆன்லைன்ல பணத்தை நம்ம போடுறோம், ஆன்லைன்ல போய் நம்ம பாண்ட் வாங்குறோம். ஐயோ, பத்திரம்னா கண்ணுப்பட இருக்கணும், கைப்பட தொட்டு பார்க்கணும், அது அத்தாச்சியெல்லாம் இருக்கணும். இது நம்ம எங்கேயோ தெரியாம போன்ல போய் வாங்குறோம்னா நாளைக்கு ஏமாத்திட்டு போயிட்டோன்னா என்ன பண்றது அப்படின்ற பயம் எல்லாருக்குள்ள இருக்கிறதா செய்யுது. பட் இது செபி ரெஜிஸ்டர்டா இருக்கிறதுனால சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்ல போடுறோம்னு வச்சுக்கோங்க, அந்த ஆப்பை இழுத்து மூடிட்டு போயிட்டா கூட டிமேட் அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணி நம்ம இந்த பாண்ட்ஸ் வாங்கியிருந்தோம் அப்படின்னா நம்மளோட பேர்ல அந்த ஒரு டீடைல்ஸ் பணம் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். ஸோ அந்த கம்பெனி இழுத்து மூணாலும் அந்த ஆப், அதாவது எந்த ஆப்ல போடுறோமோ அந்த ஆப் இல்லாம போனாலும் கூட நம்மளோட பணம் அங்க இருந்துகிட்டு தான் இருக்கும். ஸோ பணத்துக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லைன்றத பயம் வேண்டாம், எந்த விதமான பாதகமும் இல்லை, அவ்வளவுதாங்க. மூணாவது, cannot exit bonds before maturity. சில திட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி பீரியட் 5 வருஷம் 10 வருஷம் போட்டிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் பணத்தை எடுக்கவே முடியாது, அப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெனால்ட்டிலாம் போடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயம் இங்கே கிடையாது. நீங்கள் மெச்சூரிட்டி பீரியட் முடிகிறதுக்கு முன்னாடி கூட உங்களுடைய பாண்டை வித்துட்டு அதுக்கான பணத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த 3 விஷயங்களுக்கான ஒரு விவரம் உங்களுக்கு இப்போ கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்து, எப்படி இந்த கார்ப்பரேட் பாண்ட்ஸில் நம்ம பணத்தை முதலீடு பண்ணுறது அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு உங்கள் ஃபோன் எடுங்க. ஃபோன் எடுத்துட்டு பிளே ஸ்டோரில் Vint Wealth அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்கும், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த Vint Wealth ஆப்ல டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஆகும்னா நம்மளுடைய மொபைல் நம்பர் கொடுக்கணுங்க. ஆதார் வெரிஃபைடு மொபைல் நம்பர் இருக்குல்ல, ஸோ அதை கனெக்ட் பண்ணி அது வெரிஃபை ஆயிடுச்சு அப்படின்னா தான் அடுத்த ஸ்டெப்புக்கே போகும். ஸோ அடுத்த ஸ்டெப் என்னன்னா கேஒய்சி. நம்மளுடைய சில டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்கும், அதெல்லாம் கேஒய்சி ப்ராசஸ், சும்மா நேம் பேர் அந்த மாதிரிலாம் இருக்கலாம், நோ யுவர் கஸ்டமர். ஸோ அந்த நம்மளுடைய டீடைல்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்கணும். அடுத்து பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் நம்ம கொடுக்கணும். பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸுமே அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்மளுடைய சிக்னேச்சர் இருக்குல்ல, அதை நம்ம அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க கேட்கக்கூடிய சில டாக்குமெண்ட்ஸ் நம்ம சப்மிட் பண்ணிட்டாலே முடிஞ்சு போச்சு. ஈஸியா நம்ம இந்த கார்ப்பரேட் பாண்ட்ஸ் பணம் போடுறதுக்கான ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம். ஸோ இப்படி தான் ஓப்பன் பண்ணணும். ஸோ எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான
தெளிவு தெரிஞ்சிருச்சு. அடுத்து பாண்ட்ஸ் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். இப்போ எனக்குன்னு ஒரு அக்கௌண்ட் வந்துருச்சு கரெக்டா, Win12 ஆப்ல நம்ம எடுத்துட்டோம். ஸோ இப்போ அந்த அக்கௌண்ட் எல்லாம் கரெக்டா செட் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா நம்ம மறுபடியும் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணணும். லாகின் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அங்க நிறைய பாண்ட்ஸ் இருக்கும், வியூ ஆல் பாண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா லிஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க என்னென்ன பாண்ட்ஸ்லாம் நீங்க பணத்தை போடும் அப்படின்றத நீங்க தான் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கணும். ஒவ்வொரு பாண்டை பத்தி இன்னும் தெளிவா நீங்க தெரிஞ்சுக்கணும், நல்லா படிக்கணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, கார்ப்பரேட் பாண்ட்ஸ்லயுமே நம்மளால ஒரு குறிப்பிட்ட சதவீதம், ஒரு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட் நம்மளால ஏர்ன் பண்ண முடியும். இப்போ பேங்க்ல கொண்டு போயிட்டு ஒரு 5000 ரூபாய் 10000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க உங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல, அவ்வளவு பெருசா வட்டி கொடுத்துட்டு போறாங்க. மிஞ்சி போன ஒரு 2% 3% 4% ரொம்ப மேக்ஸ் டு மேக்ஸ் கொடுப்பாங்க. பட் இதுவே அந்த பணத்தை கொண்டு போயிட்டு கார்ப்பரேட் பாண்ட்ல போட்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுல இருந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 10% 12% கூட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால தான் அதை பத்தி நான் பெருசா பேசுறேன்னு. ஸோ அந்த வியூ ஆல் பாண்ட்ஸ்ல பார்க்கும்போது சார்ட் பை டென்யூர் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா எவ்வளவு வருஷம், அதாவது உங்களுக்கு 4 மாசத்துல முடியுமா, 7 மாசத்துல முடியுமா, 1 வருஷமா 2 வருஷமான அந்த டென்யூர் பீரியட் இருக்குல்ல, நமக்கான காலம் எவ்வளவு காலம் உங்களுக்கு நீங்க போட்டு வைப்பீங்க அப்படிங்கறத நீங்க வந்து செலக்ட் பண்ணும். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதுதான் சொல்றேன், 4 மாசமா இல்லைன்னா கப்பல் ஆஃப் இயர்ஸ்னா அந்த 2 வருஷம் அந்த மாதிரிலாம் கணக்கு இருக்கு. அதை பார்த்து நீங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு பிடிச்ச பாண்ட் எதுவோ அதை நீங்க செலக்ட் பண்ணணும். அது எதை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா டைம் தான். இந்த டைம் டியூரேஷனை பொறுத்தும் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இருந்தா போதும் அப்படின்றதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் செலக்ட் பண்ணி உங்களுக்கு ஏற்றது எது அப்படிங்கிறத வச்சு நீங்க உங்களுக்கான பாண்டை சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான் சிம்பிள். அடுத்து கிரெடிட் ரேட்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். இப்போ நிறைய பாண்ட்ஸுக்கு ஒவ்வொரு மாதிரி, இப்போ இதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேன். இப்போ நம்ம ஸ்கூல்ல எல்லாம் படிச்சுட்டு இருக்கோம் வைங்களேன், ரேங்க் கார்டெலாம் கொடுத்தது என்ன பண்ணுவாங்க, A கிரேடு, B கிரேடு, O கிரேடு, C கிரேடு, B கிரேடு, இந்த மாதிரி நிறைய கிரேட் இருக்கும். ஸோ O கிரேட்னா ரொம்ப பெரிய ஆளு, A கிரேட்னா ஓகே, Bனா ஓகே, அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ கிரேட் வச்சு நமக்கு ரேங்க் கார்டெலாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. எனக்கெல்லாம் ரேங்க் தான் பண்ண என்ன வாங்குவேன்னா ஒரு 8th ரேங்க்கு 10 ரேங்க்குள்ள மேக்ஸிமம் வரதுக்கு ட்ரை பண்ணுவேன். அந்த 8ன்றது எனக்கு ஞாபகம் இருக்கு. சம்டைம்ஸ் 18th ரேங்க்லாம் கூட வாங்கியிருக்கேன். பட் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து கிரேட் மெத்தட் வந்துட்டாங்களே. ஸோ இந்த கிரேடை வச்சு இவங்க நல்லா படிப்பாங்களா படிக்க மாட்டாங்களா அப்படிங்கிறத வச்சு கொஞ்சம் குறித்து சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த பாண்ட்ஸ்லையுமே கிரேட் வச்சு அது நல்ல பாண்டா இல்லை வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறதே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து AAA அப்படின்னு இருந்ததுன்னா அது ரொம்ப சேஃபான ஒரு பாண்ட். ஸோ நீங்கள் தைரியமாக போடலாம். லோவர் இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ சேஃபாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் வட்டி சதவீதமும் கம்மியாக தான் கொடுப்பாங்க, 7-8% கொடுப்பாங்க. சப்போஸ் AA இருந்தது அப்படின்னா கொஞ்சம் ஹையர் ரிஸ்க்காக இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்க்கும்போது 8 to 9.5% வந்து கொடுக்குறாங்க. அடுத்து வெறும் A மட்டும் இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது பேலன்ஸ்டு ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன், பேலன்ஸ் பண்ணிக்கோ, ரிஸ்க்கும் இருக்கும் அதே சமயத்தில் ரிட்டர்ன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணிருந்த ஒரு பாண்டுக்கு தான் A ஸ்டார் கொடுத்துருப்பாங்க கிரெடிட் ரேட்டிங்கு. அது 9.5லேருந்து 11.5% வரைக்கும் அவங்க கொடுப்பாங்க. அடுத்து BBB அப்படின்றதுனா ஹையர் ரிஸ்க் வித் ஹையர் ரிட்டர்ன். என்னன்னா ரிஸ்க் ஜாஸ்தியாக இருக்கும் அதே சமயத்தில் ரிட்டர்ன்ஸும் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால தான் 11 to 12% அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லா விஷயங்களுமே நம்ம மனசில் வச்சுக்கணும் ஒரு பாண்டை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. அடுத்து கொலாட்ரல் சைஸ் பொறுத்தளவில் எனக்கு 1x இருக்கணுங்க அந்த கம்பெனியில். இப்போ என்னன்னா ஒரு கம்பெனியில் நான் பணத்தை போடுறேன், ஓகே, அந்த கம்பெனி சப்போஸ் ஏதோ ஒன்று ஆகி போய் அவங்களால கரெக்டான ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்க முடியாமல் நான் போட்ட பணம் எனக்கு வராமல் போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொலாட்ரல் கொடுத்து வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு 100 ரூபாய் அவங்களுக்கு வேணும்னு வச்சுக்கோங்களேன், 100 ரூபாய்க்கு தகுந்தாப்புல ஒரு பத்திரம், அதை சொல்லுவாங்க பிணைய பத்திரம்னு சொல்லுவாங்கல்ல, கொலாட்ரல்னு சொல்லுவாங்கல்ல. லோன்லாம் எடுக்க போறோம்னா உங்களுக்கு கொலாட்ரல் இருக்கான்னு கேட்பாங்க. அதாவது இந்த வீடெல்லாம் அடமானம் வச்சு தான் உங்களுக்கு அதுக்கான பணம் கொடுப்பாங்க. சப்போஸ் நீங்கள் பணம் கட்ட விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த வீட்டை நாங்கள் ஜப்தி பண்ணிப்போம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பேட்டர்ன் தான் இந்த கொலாட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி 100 ரூபாய் நம்ம கிட்ட இருந்து திரட்டுது அப்படின்னு பார்க்கும்போது அவங்க 100 ரூபாய்க்கு ஈக்குவலான ஒரு சொத்து மதிப்பு அவங்க கிட்ட இருக்கணும், அசெட் அதுக்கு மேல இருக்கணும். அது 150 ரூபாயா இருக்கலாம், 200 ரூபாயா இருக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு சப்போஸ் அவங்க கிட்ட 50 ரூபா தான் இருக்கு அப்படின்னா அந்த சைடே நம்ம போகக்கூடாது. ஏன்னா அவங்க கிட்ட காசே இல்லை, வாங்கின காசை திருப்பி கொடுக்க கூட அவங்ககிட்ட அவ்வளோ ஒர்த் இல்லை அப்படின்னா அதை நம்ம யோசிக்கணும். ஸோ அவங்க எவ்வளோ கொலாட்ரல் சைஸ் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸும் ரொம்ப முக்கியம் இல்லை. ஸோ கம்பெனி இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கு, என்ன பிளான் வச்சிருக்காங்க, எப்படி அது ஃபியூச்சரில் வளரப்போகுது, அவங்க கரெக்டாக வரவு செலவுலாம் வச்சிருக்காங்களா, ப்ராஃபிட்டில் போயிட்டு இருக்கா லாஸில் போயிட்டு இருக்கா அப்படின்ற பல விஷயங்கள் கம்பெனியுடைய ஃபினான்ஷியல்ஸையும் நம்ம செக் பண்ணணும். எதுக்கு நான் செக் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது, ஏன்னா நம்ம தான் அந்த கம்பெனிக்கு கடனை கொடுக்க போகிறோம். அப்போ அந்த கம்பெனி நல்ல கம்பெனியா கெட்ட கம்பெனியான்னு பார்க்க வேண்டிய உரிமை ரைட்ஸ் நமக்கு இருக்கு. அடுத்து இன்வெஸ்ட் அண்ட் பே. ஸோ இப்போ வந்து பாண்ட் எல்லாம் சூஸ் பண்ணியாச்சு, எந்த பாண்டு சிறந்த பாண்ட் அப்படிங்கிறத அழகாக செலக்ட் பண்ணிட்டீங்க. இப்போ பணத்தை போட போறீங்க, எப்படி ஒரு UPI மூலமாவோ ஏதோ ஒரு பேமெண்ட் மூலமாவோ நீங்கள் வந்து பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எவ்வளோ நாள் எடுத்துக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அது நம்மளுடைய அக்கௌண்ட்டில் போர்ட்ஃபோலியோ ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு T+1 அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ட்ரேட் பண்ணுற அந்த தினம் ப்ளஸ் ஒரு பிஸ்னஸ் டே. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃப்ரைடே தான் வந்து பணத்தை போடுறீங்க அப்படின்னு பார்க்கும்போது அது மண்டே தான் அதுக்கான ப்ராசஸை ஆரம்பித்து எல்லாம் போடுவாங்க.
இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட், இப்போ வட்டி இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க, அதுக்காக தான் நம்மளே பணத்தை போடுறோம். அப்படி பார்க்கும்போது சில பேர் வந்து மந்த்லி பேமெண்ட்ஸில் கொடுப்பாங்க மோஸ்ட் ஆஃப் த பாண்ட்ஸில். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கணும். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதுக்கு முன்னாடியே அந்த பாண்டு என்ன மாதிரியான பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறாங்க, எப்படி அவங்க இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையுமே நீங்கள் கவனமாக செக் பண்ணிக்கோங்க. இப்போது நான் வாங்கிட்டேன், இப்போ விற்கணும், எனக்கு ப்ராஃபிட் வந்துருச்சு, கொஞ்சம் ஓரளவு நல்லாவே இருக்குது. இப்போ விற்கிறதுக்கு என்ன பிளாட்ஃபார்ம் இருக்குது, முடியுமா முடியாதா, ஒன்ஸ் போட்டுட்டா அவ்வளோதானா, என்னடா பண்ணுறது, எப்படி நான் வெளியில் வருது அப்படின்ற டவுட் கூட நம்ம மனசில் இருக்குல்ல, அதுக்கான பதில் தான் இந்த ஒரு பேஜ். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட போர்ட்ஃபோலியோ போங்க. ஸோ போயிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே செலக்ட் த பாண்ட் யூ வாண்ட் டு செல். ஸோ நிறைய பாண்ட் சப்போஸ் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா எந்த பாண்டை நீங்கள் விற்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இருக்கும். இப்போ மார்க்கெட் நீங்கள் ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ் மேலே 110 ரூபா ஆயிருக்கா இல்லை 90 ரூபாயா ஆயிருக்கா அப்படிங்கிற அந்த கிராஃப் நீங்கள் பார்க்கலாம். ஏறி இருக்கா இல்லை இறங்கி இருக்கா, அந்த ப்ரீமியமாக டிஸ்கவுண்ட்டா அப்படிங்கிற விஷயங்களை பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஏறி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ப்ராஃபிட்டுக்கு விற்றீங்கன்னா ரொம்ப நல்லது, கன்ஃபார்ம் பண்ணிருங்க சேலை. அப்புறம் உங்களுக்கு பேமெண்ட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் சில ப்ராசஸ்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா. ஸோ இப்படி தான் நம்ம பாண்டை விற்கணும். அதுவும் ஈஸியான ப்ராசஸ் தான் வச்சுருக்காங்க. ஸோ டேக்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானாக இருந்தாலுமே வரி அப்படிங்கிறது நிச்சயமாக நம்ம கட்டி தான் ஆகணும். பட் ஒவ்வொரு பிளானுக்கு பொறுத்தளவில் அந்த வரி கட்டுற அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அது மட்டும் கொஞ்சம் வேறுபடுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்ட் இஸ் டாக்ஸபிள் இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் அப்படின்னு பார்க்குறோம். என்னன்னா உங்களுக்கு பணம் போட்டிருக்கீங்க, அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்களே, அந்த இன்ட்ரெஸ்ட் என்னன்னா நான் என்ன மாதிரியான என்னுடைய இன்கம் டேக்ஸ் ஸ்லாபில் வரேன் அப்படிங்கிறத பொறுத்து நான் பணம் கட்டணும். 10% ஸ்லாபில் வரேனா, 15% ஸ்லாபில் வரேனா, 30% ஸ்லாபில் வரணும், அதை பொறுத்து அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கும் நம்ம வரி பே பண்ணணும். ரெண்டாவது 10% TDS, அது irrespective ஆஃப் த பிளான் எதா இருந்தாலும் பரவாயில்ல, 10% டாக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ் அப்படிங்கிறத அவங்க பிடிச்சிருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 1000 ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் 10% TDS பிடிச்சிட்டு தான் உங்க கையில கொடுப்பாங்க. அப்போ 100 ரூபா பிடிச்சிட்டு 1000 ரூபாய்க்கு 10% தான் 100 ரூபா, 100 ரூபா பிடிச்சிட்டு 900 ரூபாயா உங்க கைக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? இப்போ இங்க 900 ரூபாய் தான் உங்க கைக்கு கொடுப்பாங்க. இந்த டிடிஎஸ் பிடிச்சிட்டு தான் உங்க கைக்கே வரப்போகுது. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா டாக்ஸ் நம்ம ஃபைல் பண்ணுவோம்ல, அந்த சமயத்தில் சப்போஸ் உங்களோட இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் ஒரு 30% இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆல்ரெடி உங்களுக்கு பிடிச்சிருக்க அமௌண்ட் 10%, அப்போ நீங்கள் மிச்சம் எவ்வளோ தெரியுமா பே பண்ணணும், ஜஸ்ட் 20% மட்டும் பே பண்ணால் போதும். மைனஸ் பண்ணிக்கணும் டிஃப்ரென்ஸ். ஆல்ரெடி 10% நான் கட்டிட்டேன், அதனால 30% கட்டணும் அவசியம் இல்லை, 20% கட்டினா மட்டும் போதும் அப்படின்றதான் கணக்கு வரும். இப்போது நான் இன்கம் டேக்ஸ் ஸ்லாபுக்குள்ளே வரல, ஏன்னா எதுக்கு பிடிச்சிங்க அப்படின்ற மாதிரி சில பேர் கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணான்னா நம்மளோட பணம் 10% பிடிச்சிருந்தாங்களா ஆல்ரெடி, அதை நம்ம ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஃபைல் பண்ணி இந்த மாதிரி இதுதான் என்னோட ப்ரூஃப், இதுதான் பாருங்க எனக்கு அவ்வளோ ஒன்றும் இன்கம் வரல அப்படிங்கிற கணக்கெல்லாம் காமிச்சு நிச்சயமாக நம்மளோட பணத்தை ரீஃபண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் இந்த கார்பரேட் பாண்ட்ஸ்க்குலாம் டாக்ஸேஷன் ப்ராசஸ் நடக்கும். இப்போ ஃபைனலாக என்னதான் யுவரானி சொல்ல வர முடிச்சிடலாம். இது சேஃபாக இருக்கும். 11 to 12% வரைக்கும் அவங்க ஆவரேஜாக கொடுக்குறாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஃபிக்ஸ்டாக கொடுக்குறாங்க. அண்ட் குறுகிய காலகட்டத்துக்குள்ளே நான் பணத்தை போட்டு பணத்தை எடுக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு பிளானாக நிச்சயமாக அமையும். ரெண்டாவது, மெச்சூரிட்டி முடியறதுக்கு முன்னாடியே நான் விற்றா பெனால்ட்டிலாம் கட்டணுன்ற அவசியம் இல்லை. இப்போ ஹோம் லோன்லாம் சீக்கிரம் முடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரீபேமெண்ட் அமௌண்ட்டுன்னு கட்டும்போது அதுக்கு ஒரு பெனால்ட்டிலாம் போடுவாங்க, சார்ஜ், ஃபோர்க்ளோஷர் சார்ஜ்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்லேயும் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் இருக்குது, அதுக்கு முன்னாடி முடிச்சிங்கன்னா எங்களுக்கு தான் லாபம் நஷ்டம் அப்படின்றதெல்லாம் அவங்க யோசிப்பாங்க போது நம்ம எக்ஸ்ட்ரா பெனால்ட்டிலாம் பே பண்ணும். பட் அந்த பெனால்ட்டிஸ் இங்கே இல்லை அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அண்ட் ஈக்விட்டி மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட்டில் பணத்தை போடும்போது நமக்கு கொஞ்சம் இப்படி அப்படின்னு இருக்கும், வந்தால் மேலே வரும், போனால் அப்படியே கீழே போகும். பட் இங்கே ஒரு கார்பரேட் பாண்டில் போடும்போது கம்பெனியுடைய நிலவரத்தை பொறுத்து தான் நம்ம அலசி ஆராய்ஞ்சு தான் போடுறோம். ஸோ கம்பெனி டிபெண்ட் பண்ணி தான் இருக்குமே தவிர ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஈக்விட்டியை டிபெண்ட் பண்ணிடல. ஸோ அந்த வால்டாலிட்டி அப்படிங்கிறது இருக்காது, ஏற்ற இறக்கம் கொஞ்சம் மீடியமாக தான் இருக்கும். அதனால தான் 11 to 12% அவங்க கொடுக்குறாங்க. ஷார்ட்டர் டைம் பீரியட் போனீங்கன்னா இன்னும் கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு வரும்னு சொல்ல முடியாது. ரிஸ்க் பொறுத்து இருக்குது. அந்த கிரேட் சொன்னல கிரெடிட் ரேட்டிங், அதை டிபெண்ட் பண்ணியும் இருக்கும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் கார்பரேட் பாண்ட்னா என்ன, எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், என்னென்ன விஷயங்களை செக் பண்ணணும் அப்படின்ற பல விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்க. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், விண்ட் வெல்த் ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த கார்பரேட் பாண்ட்ஸ் பற்றி இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஏற்றது எதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு தாராளமாக உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த விண்ட் வெல்த் ஆப்பினுடைய லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பாஸ் வாலா, பி த பாஸ்.